மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜாவை படத்தோட இயக்குனர் பிருத்திவிராஜ்குமார் பேசுகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை வந்து உதயம் VLS சினி மீடியா என்ற பேனரில் வந்து கே தனசேகர், வி சந்திரன் தயாரிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இணை தயாரிப்பாளர் NVD தேவராஜ். இந்த படம் வந்து நகுல் கதாநாயகன் நடிக்கிறாரு. அவரோட 2 பொண்ணுங்க சாந்தினி அண்ட் நவனிமொழி 2 பேர் நடிக்கிறாங்க. நகுலோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு அது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்க ஒரு கேரக்டர். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனிமொழி. அண்ட் தென் அவங்க ஒர்க் பண்ணிருக்கும்போது மீட் பண்ணுற ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்து சாந்தினி கேரக்டர் பேர் வள்ளி. அந்த வள்ளி வந்து ரொம்ப சோஷியல் அவேர்னஸ்லாம் ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சமூக ஆர்வலர் காமராஜ் அப்படின்ற ஒருத்தர், மணிவண்ணன் சார் நடிச்சிருக்காரு, ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ். ஸோ அவரை வந்து அவங்க ஃபாலோயராக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை அந்த பொண்ணை லவ் பண்ணுற அந்த பையனுக்கும் எக்ஸ்ட்ரா இதுவாகுது, கேரி அவுட் ஆகுது. ஸோ அங்கேருந்து அவன் எப்படி வந்து அந்த பொண்ணையும் தன்னுடைய நண்பர்களையும் காப்பாற்றலன்னா இல்லை என்ன ஆகலான்றது தான் நான் ராஜாவை போகிறேன். இது வந்து அவுட்லைன் பேஸ் இது. ஸோ இதை சுற்றி ஒரு கதையும், அந்த கதையை ஒரு வேற ஒரு இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருக்கோம். 35 days ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. 3 மேஜர் ஃபைட் அண்ட் ஒரு சின்ன 2 ஃபைட் அண்ட் மேஜர் டாக்கி போர்ஷன்ஸ் 60% சென்னையோட எல்லா இடத்துலையும் எடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு 30 days ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 4 சாங் கிளைமேக்ஸ் ஃபைட். அண்ட் நார்த் இந்தியாவில் ஷூட் இருக்குது. இமாச்சல் பிரதேஷில் என்னென்னா இப்போ ரெய்னி சீசன். ஸோ இப்போ தான் வந்து ஆப்பிள் இதுவாக ஆரம்பிக்கும். ஆப்பிள் அறுவடை காலத்தில் நாங்கள் அங்கே சீன்ஸ் இருக்குது. ஸோ அறுவடைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது ஆகஸ்ட் 2nd வீக்கில் தான் அவங்க அறுவடை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் அங்கே ஷூட் பண்ண போகிறோம். அப்புறம் போபாலில் ஷூட்டிங் இருக்குது. போபால் ஒரு நல்ல லேக் சிட்டி, ரொம்ப அழகான ஊர். ஆனால் அந்த ஊரில் ஒரு பிரச்சனையும் நடந்துச்சு, யூனியன் கார்பைட். ஸோ அங்கே நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் யூனியன் கார்பைடோட இதை வந்து டாக்குமெண்ட்ரிக்காக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் இன்னும் ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ஊரில் சில சீன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக போகிறோம். அண்ட் தென் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் சில ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் ராஜாவை போகிறேன். இதோட குரூ, டெக்னீஷியன் எல்லாமே வந்து ஒரு வேல்யூபிளான பெரிய மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்லன்னு சொல்கிறத விட ரொம்ப பிஸியாக இருக்க டெக்னீஷியன்ஸ் தான் அதிகம். வெற்றிமாறன் டைலாக் எழுதியிருக்காரு. வெற்றிமாறன் எந்த கதை பண்ணாலும் இப்போ பொருளாதாரம் இருக்கட்டும், ஆடுகளும் அடுத்து பண்ண போகிற கதை எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வந்து ஒரு கதை சொல்லுவார், ஒப்பீனியன் கேட்பார், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி நான் இந்த கதை பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. அவர் ஸ்கிரிப்டை படிச்சு சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு, குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் வந்து என்ன ஆயிடுமோன்ற பயம் இருக்கு அந்த கேரக்டருக்கு, ராஜாவுக்கு. ஸோ நான் இதுக்கு டைலாக் எழுதுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவரோட உதவியாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் டைலாக் தான் சொன்னது. ஸோ அவர் டைலாக் எழுதாரு. ஸோ இந்த கடந்த 5-6 வருஷம் நான் வந்து வெற்றிமாறன் டீமோட தான் பழகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க தான் அப்படியே என்னோட படத்துலையும் அப்படியே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சினிமா வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும் அவங்க ஒர்க் பண்ண வரல, இந்த கதையை கேட்டு இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் வந்து இவ்வளோ பிஸிலையும் நிறைய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பாலசார் படம், விஜய் தெய்வ திருமகனோட டைரக்டரோட விக்ரம் சார் நடிக்கிற படம், விஜய் சார் நடிக்கிற படம், இப்படி வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுற படம், வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் மணிகண்டன் டைரக்ட் பண்ணுற படம், இப்படி இவ்வளோ பிஸிலையும் எனக்கு வந்து 2 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து ஒரு 3 சாங் கம்போசிங் போயிட்டுருக்கு. ரொம்ப கதைக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்து. நிச்சயமாக இது கொஞ்சம் எனக்கு இன்னொரு லீக்ல இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இப்படிலாம் படம் பண்ணுறேன், இப்போ இந்த படம் எனக்கு வேறையா இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேற லீக்ல இருக்கும். ஸோ ஒரு ஜானரில் இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு ஒர்க் பண்ணுறதுனால. வேல்ராஜ் சார் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர். டே நைட் ஷூட் பண்ணுறாரு. டேல அங்கே ஷூட்டிங் இருந்தால் நைட்ல எனக்கு ஷூட்டிங் வர, நைட்ல எனக்கு டேல எனக்கு தான் நைட் அங்கே ஷூட்டிங் வர. ஸோ தொடர்ந்து பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் நைட் எஃபெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைட் ரெயின் எஃபெக்ட்ல எடுத்துருக்கோம். நைட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஒரு ஃபைட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு சின்ன சந்தில் எடுத்துருக்கோம். ஸோ
ரொம்ப கேமரா வச்சு எடுக்க முடியாத ஒரு இடம். பட் அங்கேயே ஒரு 4-5 நாள் ஷூட் பண்ணி ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம். ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனை பற்றி சொல்லணும். சூப்பர் சுப்ராயன் மாஸ்டரோட பையன். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ ஆரண்யங்காண்டம் கூட பெஸ்ட் ஃபைட் மாஸ்டர் அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்காரு. ரொம்ப சுறுசுறுப்பான ஆள். நம்ம ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும், இப்போ நான் வந்து அர்ஜுன் சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால அர்ஜுன் சார் தான் மேக்ஸிமம் ஃபைட் அவரே கம்போஸ் பண்ணிக்குவார் நடிக்கும்போது. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னால அவர் கூடவே தான் இருக்கணும். ஸோ ஃபைட்டு எடுக்கும்போது வெளில போக முடியாது அவர், ஏன்னா அவர் டைரக்டர்ன்றதுனால. இப்போ வந்து திலீப் மாஸ்டர் பண்ணும்போது நம்ம இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற அளவுக்கு தான் அவர் ஃபைட் எழுதுறாரு. நம்ம ஃபுல்லாக கேட்டுக்கிறார். ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து கேட்டுக்கிறார், எழுதி வாங்கிக்கிறார். என்னென்ன உங்களுக்கு வேணும், எப்படி வேணும், எந்த இடத்துல எந்த கதை நடக்கணுமா, இந்த ஃபைட்டுக்குள்ள வெறும் கதை நடக்கணுமா, இல்லை ஃபைட்டு மட்டும் பண்ணால் போதுமா, ஆள் அடிச்சு போட்டா போதுமா, இல்லை இதில் ஏதாவது கதை நடக்குதா, இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் இந்த ஃபைட்டை, டெம்போ, கிராஃப். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கதையில் மட்டும் கிராஃப் இல்லை, ஒரு ஃபைட்டுக்குள்ளேயும் கிராஃப். இப்படி ஃபர்ஸ்ட் அடி இப்படி ஆரம்பிக்குதுன்னா கடைசி அடி எந்த மாதிரி, அதனால அந்த கடைசி அடியை ஃபர்ஸ்ட் அடியிலேருந்து கடைசி அடியை நோக்கி எப்படி ஒரு பஞ்சஸும் இருக்கும், அந்த கிக் எப்படி இருக்குன்றது அதையும் ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ அந்த கிராஃப்லாம் அவர் கேட்டு வாங்கினு அதுதான் அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணி தரார் ஃபைட்டை. எக்ஸ்ட்ரானரி ஃபைட் மாஸ்டர் பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா பண்ணுறாரு. பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் மற்றது.